அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, அதிமுகவினர் மட்டும் தான் அமைச்சர்கள்ன்றதை அவர் தெளிவுபடுத்திட்டார். அதுக்கு பிறகு தான் இன்னும் கூட கூட்டணிக்கான கதை வேற ஒரு வலுவான விஷயங்கள் செயல்பட்டுருக்கு. இல்லைன்னா மறுத்திருக்க வேண்டியது தானே. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அமித்ஷா மறுத்திருக்கலாம், நயனா நாகேந்திரன் மறுத்திருக்கலாம். அவன் மறுக்கவே இல்லையே அதை. பாமகவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்லை திமுக கூட ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த முழு நிலவு சித்திரை நாள்ன்ற விழா வந்துட்டு பாமக மாமல்லபுரத்தில் முன்னெடுக்கிறாங்க இல்லையா, அந்த விழா வந்து அவங்களுடைய உட்கட்சி பூசல்களுக்கோ இல்லை தந்தை மகனுக்கு இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்புகளுக்கோ ஒரு மருந்தாக இருக்கும். கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த கட்சி அடுத்து எந்த திசையை நோக்கி நகரப்போகுது அப்படின்றது ஓரளவுக்கு வெளிப்பட்டு நான் நம்புகிறேன். அது வரைக்கும் கூட நாம் இந்த கூட்டணியில் இருந்தால் நல்லது, நாம் அந்த கூட்டணியில் இருந்தால் நல்லதுன்ற பேச்சுவார்த்தைகள், அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, இது அந்த கணக்குகள் இன்னும் போடப்பட்டுக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த சித்திரை நிலவு நாள் விழா அது முடிந்தால் மட்டும்தான் பாமகவுடைய அடுத்த கட்டத்தை நகர்வை நாம் சொல்ல முடியுமே தவிர அதுவரை தைலாபுர கணக்கை நம்மளால் கணிக்கவே முடியாது.